அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipe. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 14 நாங்கள் தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்பாத்தி எக் ரோல் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டேன். இதை நான் கதிருக்கும் சேர்த்தி பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்துட்டேன். உப்பு சேர்த்திக்கிட்டேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா மாவு நல்லாவே கெட்டியாயிரும், நல்லா சாஃப்டாக தான் வரும். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் குருமாலாம் வச்சுட்டு போகிறதுக்கு 20 minutes அது ஆகும். அந்தளவுக்கு இது நல்லா ஊறினா போதும். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் தக்காளி, பாதி தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை தான் மசாலாவுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்திருக்கேன், கருவேப்பிலை சேர்த்திருக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா குருமா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் நம்ம மிக்சியிலிருந்து கழுவுன தண்ணி, அப்புறம் உருளைக்கிழங்கு காய்க்கு நான் உருளைக்கிழங்கு போட்டு இது நல்லா கொதிக்க விட போகிறேன். உப்பு சேர்த்திக்கலாம். கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடும். பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. எக் சப்பாத்தி ரோலுக்கு முட்டையை நல்லா அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன், மிளகுத்தூள், சீரகத்தூள், இதையும் நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். சப்பாத்தி தேய்ச்சி கல்லில் போட்டு 2 பக்கமும் ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை அடிச்சிருக்கிற முட்டையை ஊற்ற போகிறோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த சப்பாத்தி மேலே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ சப்பாத்தியை போட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் இதில் வேறு எதுவும் சேர்த்தலை, வெங்காயம் அந்த மாதிரி ஆப்ஷனலாக இருந்துச்சு. அது மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே ஏதோ ஸ்டஃப் பண்ணியிருக்கிற மாதிரி. இன்னொன்று பிளெயின் சப்பாத்தி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தி ரோலு, இன்னொரு டிஃபன் பாக்ஸில் குருமா வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸ்நாக்ஸுக்கு கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இது தான். உங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.